தமிழ் சினிமாவுல தற்போது இருக்கிற இயக்குனர்கள்ல மிகவும் முக்கியமான ஒருவர் தான் மாரி செல்வராஜ். இவர் பாத்தீங்கன்னா அண்மையில ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல தான் எடுக்கக்கூடிய படங்கள் வித்தியாசமானதாகவும் அதனை கொண்டு போகும் ஸ்டைலுமே சிறந்ததாக இருக்கிறது அப்படின்னு ரஜினி அவர்கள் ரீசெண்டாக கூப்பிட்டு இவரை வாழ்த்தியிருக்காராம். அது மட்டும் இல்லாம நான் எடுத்த ஒவ்வொரு படத்திற்குமே ரஜினி அவர்கள் கூப்பிட்டு என்னை பாராட்டி பேசுவார். அந்த அளவிற்கு என்னுடைய ஸ்டைல் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னும், அதனால தற்போதுதான் கமிட் ஆகி இருக்கும் படத்தை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு ரஜினி சாருடன் கூட்டணி வைத்து அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை கொடுத்து ரசிகர்களை திருப்திப்படுத்துவேன் அப்படின்னு பேசியிருக்காரு. இதனால தற்போது மாரி செல்வராஜ் இயக்கிய வாழை படம் இந்த மாதம் 23ஆம் தேதி வெளிவர இருக்கு. இதுல கலையரசன், நிக்கிலா விமல், திவ்யா துரைசாமி அப்படின்னு பல பேருமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை மாரி செல்வராஜ் தயாரிக்கவுமே பண்ணிருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா துருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன் நடிப்புல பைசன் அப்படின்ற படத்தையுமே உருவாக்கிட்டு இருக்காரு. இந்த படங்களை முடிச்சிட்டு நம்ம ரஜினி அவர்களுடன் கமிட் ஆக இருக்காரு. அதே போல தலைவர் ரஜினி அவர்களுமே தற்போது வேட்டையன் படத்தை முடித்த கையோடு கூலி படப்பிடிப்புல இணைஞ்சிருக்காரு. இவருமே கூலி படப்பிடிப்பை முடித்த கையோடு நம்ம மாரி செல்வராஜுடன் இணைய உள்ளதாக தகவலுமே வெளியாகி இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சாருடைய அடுத்தடுத்த லைனப் பற்றிய தகவல்களுமே வெளியாகி இருக்கு. வேட்டையன், கூலி, மாரி செல்வராஜுடன் ஒரு படம், அடுத்து அட்லியுடன் ஒரு படம், மீண்டும் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுடன் ஒரு படம் அப்படின்னு அடுத்தடுத்து 5 படங்கள் அல்லது 6 படங்கள்ல நம்ம ரஜினி அவர்கள் கமிட் ஆகியிருக்காரு. இந்த தகவல் பாத்தீங்கன்னா தலைவர் ரசிகனுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாகவும் இருந்துட்டு இருக்கு. இது போன்ற ரஜினி சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.